வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது நம் முன்னவர்கள் காலத்திலிருந்து நாம் உபயோகப்படுத்திய ஒரு வாசனை திரவியம்தான். இது வாசனை துகள்களாகவும் இருக்கும். இதுதான் ஜவ்வாது என்பதாகும். இந்த ஜவ்வாது மிகவும் அற்புத சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு வகை பூனையிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு நறுமண பொருளாகும். இந்த ஜவ்வாதை நம் முன்னோர்கள் காலத்தில் அனைவரும் அவர்கள் உடையில் தடவி வந்தும் வாசனைக்காக, நேர்மறை சக்திக்காக உபயோகப்படுத்தி வந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் சென்ட்டுகள் போன்று பல வகை வாசனை திரவியங்கள் விற்பனையாகின்றன. இவையாவும் இயற்கை முறையில் கிடைப்பதல்ல. ஆனால் ஜவ்வாது துகள்கள் இயற்கை முறையில் தயாரிக்கப்படுவதாலும் அது ஒரு நேர்மறை ஆற்றல் சக்தி உடையதாக இருப்பதாலும் அதை நாம் உபயோகப்படுத்துவதால் பலவித ஏற்றங்கள் நமக்கு உண்டாகும். இது நாம் அனுபவத்தில்தான் இதை உணர முடியும். நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து முக்கியமான விசேஷ நிகழ்வுகளுக்கும் அல்லது வீட்டில் சுப காரியங்கள் நடத்துவதற்கும் செல்லும்போது இந்த ஜவ்வாதை உபயோகப்படுத்தியே சென்று வந்தார்கள். இன்றும் பலரும் ஜவ்வாதை உபயோகித்தே வருகிறார்கள். இந்த ஜவ்வாதில் பல வகை நேர்மறை ஆற்றலும் லக்ஷ்மி கடாட்சமும் இருப்பதாக கூறப்படுகிறது. நாம் எங்கும் கிளம்புவதற்கு முன் சிறிதளவு ஜவ்வாது துகள்களை எடுத்து நம் ஆடைகளில் தடவிக்கொள்வதாலும் அல்லது நாம் பூசும் பவுடரிலும் ஜவ்வாதை கலந்து பூசிக்கொள்ளலாம். மேலும் ஒரு சிலர் தெய்வ படங்களுக்கு வைக்கும்போதும் சந்தனத்துடன் இந்த ஜவ்வாது துகள்களை கலந்து சுவாமி படங்களுக்கு பொட்டு வைப்பார்கள். இது மிகப்பெரிய நேர்மறை சக்தி கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் தீய சக்தி விலகுவதற்கும் இந்த ஜவ்வாது துகள்களை பன்னீர் கலந்த தண்ணீரில் கலந்து தெளித்தாலும் நேர்மறை ஆற்றல் வருவதாக கூறப்படுகிறது. இன்றைய காலகட்டங்களில் ஜவ்வாது வாங்குவதை பலர் தவிர்த்து வருகின்றனர். கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் ஜவ்வாது பாட்டில் நாம் கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இதனை நாம் உபயோகப்படுத்த பல நேர்மறை ஆற்றல் வருவதாக கூறப்படுகிறது. நாம் அனைவரும் ஜவ்வாதை உபயோகப்படுத்தி நல்ல ஆற்றலை பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.